தெருவில் வந்து நின்று யார் யாரெல்லாம் என்ன என்ன கேட்கிறார்களோ அவர்கள் கதவை தட்டி அவர்கள் கேட்கிற பொருளை மருந்து மாத்திரைகளை கொடுங்கள் என்று உத்தரவு போட்டு ஒரு தொலைபேசி எண்ணையும் கொடுத்த தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்படி அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு இந்த தொகுதியில் நிற்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சு முத்துசாமி அவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் 5 கிலோ அரிசி, பருப்பு, காய்கறிகள், மருந்து மாத்திரை கொடுத்தவர் தான் நம்முடைய வேட்பாளர் அண்ணன் சு முத்துசாமி அவர்கள். உங்களுக்கு தெரியும், கொரோனா வந்தபோது இந்த ஈரோடு அரசு மருத்துவமனையிலே பெருந்துறை சேண்டோரத்திலே படுப்பதற்கு படுக்கை வசதி இல்லை. தனியார் கல்லூரிகள், தனியார் திருமண மண்டபங்கள் எல்லாம் மருத்துவமனையாக மாற்றப்பட்டது. படுக்கை வசதிகளை செய்து கொடுத்தார். இன்னும் ஒன்று சொல்லுகிறேன், கொரோனா நோயாளிகளுக்கு மூச்சு விட முடியாமல் தவித்த போது, ஆக்சிஜன் வசதி இல்லாமல் இருந்த போது அவர்களுக்கு ஆக்சிஜன் வசதியை செய்து கொடுத்த மனிதநேய பண்பாளர் தான் நம்முடைய அமைச்சர் அண்ணன் சு முத்துசாமி அவர்கள். இத்தகைய பண்புக்குரிய அன்புக்குரிய நம்முடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் சு முத்துசாமி அவர்கள் மீண்டும் 2வது முறை இந்த மேற்கு தொகுதியில் அவர் வெற்றி பெற வேண்டும். ஏன் அவர் வெற்றி பெற வேண்டும் என்றால், அவர் 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர், 5 ஆண்டு காலம் இந்த மாநிலத்துடைய அமைச்சராக இருந்து பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார். அவர் ஏதோ அரசியலில் தனக்கான ஒரு அடையாளத்தை பெற வேண்டும் என்பதற்காக அரசியலுக்கு வரவில்லை. 1977ஆம் ஆண்டு முதல் இந்த மறைந்தாலும் இந்த மக்கள் மனதில் நிலையாக நிற்கக்கூடிய மதிப்புமிகு எம்ஜிஆர் இடத்தில் அரசியல் பயின்றவர். 77 இருந்து பொது வாழ்விலே இன்றைய வரை இருக்கக்கூடியவர், நிலையாக இருக்கக்கூடியவர். 50 வருஷமாக இந்த மாவட்ட மக்களோடு, இந்த ஈரோட்டு மக்களோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடியவர். அவர்தான் கொண்டு வந்தார் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அவர்தான் கொண்டு வந்தார் நீதிமன்றம், அவர்தான் கொண்டு வந்தார் பேருந்து நிலையம், அவர்தான் கொண்டு வந்தார் பெரியார் நகர், சம்பத் நகர், மாணிக்கம்பாளையம் வீட்டு வசதி குடியிருப்புகள், கொல்லம்பாளையம் குடியிருப்புகள். இந்த நகரம் ஒரு சிறிய நகரமாக இருந்தபோது 1989ஆம் ஆண்டு கோவை மாவட்டத்திலிருந்து ஈரோடு மாவட்டத்தை பிரித்து இந்த மாவட்டத்தை உருவாக்கி மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் ஈடாக இணையாக இந்த மாவட்டத்தை வளர்த்தெடுப்பதில் அண்ணன் சு முத்துசாமியுடைய பங்கு அளப்பரியது. இன்றைக்கு இந்த தொகுதியுடைய எம்எல்ஏவா 5 ஆண்டு காலம் பணியாற்றி அவருடைய நிதியிலே இருந்து முதலமைச்சரிடத்திலிருந்து கேட்டு பெற்ற நிதி எவ்வளவு தெரியுமா? 2500 கோடி ரூபாய். சோலாரிலே 63 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு இன்றைக்கு ஒரு பேருந்து நிலையம். இந்த சிஎன்சி கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்றி அங்கே ஒரு ஐஏஎஸ் அகாடமி, மிகப்பெரிய ஒரு நூலகம், ஒரு உள் விளையாட்டு அரங்கம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஃபயர் சர்வீஸை இன்றைக்கு தீயணைப்பு நிலையத்தை புதிதாக கட்டி கொண்டிருக்கிறார்கள். சித்தோட்டிலிருந்து ஈரோடு வரை 4 வழிச்சாலை, பவானியிலிருந்து ஈரோடு வரை 4 வழிச்சாலை, சென்னிமலை ரோடு சாலை விரிவாக்கம், நசீனூர் ரோடு சாலை விரிவாக்கம், ரிங் ரோடு கொண்டு வந்தது திமுக அரசு. இன்றைக்கு அந்த ரிங் ரோடு மீண்டும் அகலப்படுத்தி இருக்கிறது. இப்படி சாலை வசதிகள், மின்விளக்கு வசதிகள், குடிநீர் வசதிகள், சுகாதார வசதிகள், ரேஷன் கடைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், பள்ளி கட்டடங்கள் விரிவாக்கம், மக்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்த பெருமகனார் தான் நம்முடைய அண்ணன் சு முத்துசாமி அவர்கள். அதனால்தான் உங்களிடத்தில் அன்போடு கேட்கிறோம், பாசத்தோடு, நேசத்தோடு, உரிமையோடு கேட்கிறோம். இந்த தொகுதியில் நிற்கக்கூடிய அண்ணன் சு முத்துசாமி அவர்களை 2வது முறையாக நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும். அப்படி வைக்க வேண்டுமென்றால், வைக்கப்பட வேண்டுமென்றால் இந்த தொகுதி இன்னும் பல வளர்ச்சிகளை பெறும். நீங்கள் ஒரு செய்தியை மட்டும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். பெரியார் நகர் முகாம் அலுவலகம், அவருடைய அலுவலகம் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகிறார்கள். ஆலவாடியிலிருந்து, சத்தியமங்கலத்திலிருந்து, பவானி சாகரிலிருந்து, அந்தியூரிலிருந்து, வரதூர் மலையிலிருந்து, பவானி சுற்றி இருக்கக்கூடிய பகுதி, அத்தானி,
அம்மாப்பேட்டை, நெருஞ்சிப்பேட்டை, பல்வேறு பகுதியிலிருந்து மொடக்குறிச்சி, கொடுமுடி, சாலைப்புதூர், இந்த பல்வேறு பகுதியிலிருந்து ஈரோட்டுக்கு முகாம் அலுவலகத்துக்கு வருகிறார்கள். எத்தனையோ அமைச்சர் பெருமானாரை நாங்கள் சந்திக்கிறோம். ஆனால் நம்முடைய அமைச்சரை சந்திப்பதிலே சிரமம் இருக்காது. சாமானிய விளிம்புகளில் இருக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி, என் பிள்ளை படித்துக் கொண்டிருக்கிறது, இந்த மாதம் என்னாலே ஃபீஸ் கட்ட முடியவில்லை, என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, என்னாலே மருத்துவ சிகிச்சை கொடுக்க முடியவில்லை, எனவே ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று ஒரு கடிதம் கொடுத்தால் இன்முகத்தோடு தன்னால் இயன்றதற்கு உதவுகிற இனிய பண்பாளர் தான் அண்ணன் சு. முத்துசாமி அவர்கள். அவருடைய பெரியார் நகர் முகாம் அலுவலகத்துக்கு வந்தவர்களுக்கு தெரியும், பயன்பெற்றவர்களுக்கு தெரியும் அவருடைய செயல்பாடு என்னவென்று. எனவே அவரை தனியாக போலுவதற்காக சொல்லவில்லை. இந்த தொகுதியில மக்களோடு மக்களாக நிற்கக்கூடியவர் தான் அண்ணன் சு. முத்துசாமி அவர்கள். இங்கே இருக்கக்கூடிய மக்களில் பெரும்பாலானவர்கள் அவருடைய வீட்டுக்கு வருகின்றவர்கள் தான். ஏன் என்று சொன்னால், ஒருவர் என் பிள்ளையை நான் கல்லூரியில் சேர்த்தேன், அந்த பிள்ளை அந்த கல்லூரிக்கு போக மாட்டேன் என்று சொல்லுகிறது, ஆனால் பணத்தை கட்டிவிட்டோம், இப்போது அந்த கல்லூரியிலே படிப்பை தொடர முடியவில்லை, என்னுடைய பிள்ளை படிக்க அந்த வேர்கல்வி கல்லூரிக்கு போக விரும்புகிறது, எனவே என்னுடைய டிசியை ஆக்கி கொடுங்கள் என்று அந்த பிள்ளைகள் கேட்கிறது என்று வருவார்கள். இப்படி இக்கட்டான பிரச்சனைகள் எல்லாம் அங்கே வருகிற போது அதையும் தீர்த்து வைத்த பெருமானார் தான் நம்முடைய அமைச்சர் அண்ணன் சு. முத்துசாமி அவர்கள். இதோ இங்கே போய் கொண்டிருக்கிறது இந்த மினி பேருந்து, பழையபாறை வரை இந்த பேருந்து போக்குகிறது. இந்த பேருந்தை கொண்டு வந்தது திமுக அரசு, கலைஞர் ஐயா அவர்கள். இந்த பேருந்து பெரிய பேருந்துகள் போகாத ஊர்களுக்கெல்லாம் இந்த சிற்றுந்து மினி பஸ்ஸை கொண்டு வந்தது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் பெண்களுக்காக இன்றைக்கு விடியல் பயணத்தை தந்திருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் யாராவது இருந்தாலும் நாங்கள் பஸ்ஸில் ஏறினோம்னா எங்களுக்கு டிக்கெட்டையும் கொடுத்து காசு கொடுக்கணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் அந்த விடியல் பயணத்திலே கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை. உங்களுக்கு கண்டக்டரே டிக்கெட்டை கொடுக்குறாரு, அதுக்கு காசை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடுக்குறாங்க. அதனால தான் உங்களுடைய இடத்துல சொல்லுகிறோம், மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் எதை சொல்கிறார் அதை செய்வார். தமிழ்நாட்டிலே தான் இந்த விடியல் பயணம் வந்தது. இன்றைக்கு ஆந்திராவிலே மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்கள் அங்கே ஆந்திராவில் இருக்கக்கூடிய பேருந்துகளுக்கு தாய்மார்களுக்கு கட்டணம் இல்லை, அவர் கொடுத்து விட்டார். தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறி கட்டுது. இங்கே நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கு ஆந்திராவிலே பஸ்ஸில் கட்டணம் இல்லை. இங்கே 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கலைஞர் அவர்கள் பெயரில் அந்த திட்டம் வந்தது. எத்தனையோ முதலமைச்சர்கள் தமிழ்நாடு